ஹாய், வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பச்சை மிளகாய் செடியில் வர நோய்களுக்கு என்னென்ன ரெமெடின்றதை பற்றி பார்க்க போகிறோங்க. பச்சை மிளகாய் செடியில் என்னென்ன நோய்கள் வரும்? இலை சுருட்டல், மெயினாக வந்து இலை சுருட்டல், அப்புறம் அஸ்வினி பூச்சி, பல நோய்கள் வரும். ஆனால் ஒரே ஒரு ரெமெடி, இதுக்கு பெஸ்ட் ரெமெடி இருக்குங்க. அது என்ன ரெமெடின்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெமெடியை நான் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கிராமத்தில் போகும்போது அவங்க பச்சை மிளகாய் தோப்புக்கே பச்சை மிளகாய் தோட்டம் பெருசாக வச்சுருக்காங்க. அந்த தோட்டத்தில் இந்த ரெமடியை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஆர்கானிக்காக இருக்கிறதால இதை நான் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இந்த பச்சை மிளகாய் செடிக்கு கண்டிப்பாக பச்சை மிளகாய் செடியில் வந்து எறும்புகளும் இந்த அஸ்வினி பூச்சி நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும். இந்த ரெமடியை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% நமக்கு தீர்வு கிடைக்குங்க. அது என்னன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல்ல இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் செடி பாருங்க, நல்லா 1 மாதம் கிட்ட ஆகுது பச்சை மிளகாய் செடி. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இலைகள்லாம் எப்படி அப்படியே சுருண்டு இலை சுருட்டல் அப்படின்ற நோய் வந்திருக்கு பாருங்கள். ஆனாலும் பூக்கள் வந்திருக்கு, இங்கே பாருங்கள் பூக்களும் வந்திருக்கு. ஆனாலும் இந்த பூக்களும் வரும், எல்லாமே வரும் இந்த இலை சுருட்டல் நோய் வரும்போது. ஆனால் என்ன ஆகும்னா, இந்த காய் திடமாகவும் இருக்காது, நிறைய காய்களும் கிடைக்காதுங்க, கருகி போயிடும். இதுதான் மெயின் காரணம். இது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், உடனே இதுக்கு நம்ம ரெமெடி பண்ணணும். அதுக்கு என்ன ரெமெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ரெமெடி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது என்னென்னா சாம்பல். சாம்பல்லாம் இப்போ எங்கேயுமே நமக்கு கிடைக்கிறதே இல்லை. இது என்ன சாம்பல்லாம், நம்ம வீட்டில் சாம்பிராணி வத்தி ஏற்றுவோம் பாருங்கள், அதில் இந்த கோன் ஷேப் சாம்பிராணி வத்தியிலேருந்து காலையில் ஒன்று, நைட் ஒன்று, சாயந்தரம் ஒன்று ஏற்றுவேன். அதுலேருந்து வர சாம்பலை தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நான் இந்த பூச்சி தாக்குதலுக்கு ரெமடியாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பச்சை மிளகாய்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தக்காளி செடிக்கு, கத்திரிக்காய் செடிக்கெல்லாம் இந்த சாம்பலை போட்டிங்கன்னா நல்ல க்யூர் கிடைக்கும். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் என்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது எந்த டைமில் யூஸ் பண்ணணும், நான் கொஞ்சம் லேட்டாக தான் தெளித்து விடுறேன். நீங்கள் காலையில் 6 மணிக்கு எழுந்த உடனே தெளித்து விட்டிங்கன்னா தான் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஏன்னா காலையில் வந்த உடனே இங்கே பாருங்கள், இதுக்குள்ளேயே பூச்சி ஓடுது. காலையில் வந்த உடனே என்ன ஒன்று லேசாக பனி இருக்கும். அப்போ இந்த ரெமடியை நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டி அந்த பூச்சி மேலே அப்படியே பட்டு என்ன ஆகும்னா, பூச்சிகள் மூச்சு விட முடியாமல் திணறி அது விழுந்து, கொஞ்சம் வெயில் ஏற ஏற அது அப்படியே காஞ்சி கீழே விழுந்துருங்க. அதனால் எப்போவுமே காலையில் தான் நம்ம இதை இந்த ரெமடியை நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறேன் பாருங்கள். சும்மா நம்ம கையில் தெளித்து விட்டாலாம் சரியாக ஒட்டாது. இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். இது எப்படி தெளிக்கிறேன்றதை பாருங்கள். இப்படி கொஞ்சம் போட்டுக்கிட்டு லேசாக இப்படி தட்டி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், காற்றுல பறக்குது. காலையிலனா காற்றடிக்காது. இந்த மாதிரி இலைகள் ஃபுல்லாகவே படுற மாதிரி நீங்கள் தெளித்து விட்டுருங்க. இது சாம்பல்ன்றதால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இதுக்கு நம்ம செடிகளுக்கு வராது. இதுவே கெமிக்கலாக இருந்தால் இலைகள் மேலே படக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இது சாம்பல்ன்றதால, நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ்ன்றதால எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த மாதிரி எல்லா பச்சை மிளகாய் செடிக்கும் நாம் இந்த மாதிரி தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த பூச்சிகள் நல்லா கட்டுப்படுங்க.
ஒரு தடவை மட்டும் தெளிச்சிட்டு உடனே பூச்சிகள் போலன்னு யாரும் சொல்லாதீங்க. வாரத்துக்கு 3 நாள் நம்ம அந்த பூச்சி போற வரையும் நம்ம தெளிச்சு விட்டீங்கன்னா சூப்பரா இந்த பூச்சி இதிலிருந்து நல்ல பச்சை மிளகாய், பெரிய பெரிய பச்சை மிளகாய், நல்ல திரட்சியான பச்சை மிளகாய் நமக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், காரத்துக்கு மட்டும்தான் நம்ம பச்சை மிளகாய் நினச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த பச்சை மிளகால பல மருத்துவ குணங்கள் இருக்கு. அது என்னன்றதை பத்தி பார்க்கலாம் வாங்க. முக்கியமான ஒரு விஷயத்துக்கு, ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்கின் டிசீஸ்க்கு இதுல ஒரு மருந்து இருக்குங்க இந்த பச்சை மிளகால. அது என்னன்றதை பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த பச்சை சோரியாசிஸ் தான் என்னன்னா, இது ஒரு ஸ்கின் டிசீஸுங்க. இது எங்கெல்லாம் வரும், நமக்கு முழங்கைக்கு கீழையும், முழங்கால்கள் கீழையும், அப்புறம் தலையில வந்து அரிப்பு ஏற்பட்டு செதில் செதிலா இருக்கும் பாருங்க, அதுக்கு பேர் தான் சோரியாசிஸ். இதுக்கு இந்த பச்சை மிளகாய் வந்து ஒரு நல்ல மருந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் நியூராலஜி அப்படின்னு ஒரு வியாதினா, அது என்னன்னா, அது எப்படி இருக்கும்னா ஷார்ப் ஷாக்கிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊசி குத்துறா மாதிரி சில டைம்ல நம்ம காதுகிட்டயோ கழுத்துக்கிட்டயோ ஒரு பயங்கர ஷார்ப்பா ஒரு குத்துற ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த வியாதிக்கும் இந்த பச்சை மிளகாயில இருந்து நல்ல ஒரு மருந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமா தொண்டை கரகரப்பு அப்படின்னு ஒரு, நமக்கு கோல்டு வந்தா தொண்டை கரகரப்பு வரும் பாருங்க, அதுக்கு எப்படி இதுல இருந்து மருந்து பச்சை மிளகாயில இருந்து அதுக்கும் மருந்து தயாரிக்கிறாங்க. அது எப்படின்னா, சர்க்கரையோட குல்குந்து, அதாவது ரோஜா இதழ்களையும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சி ஒரு முக்கோண ஷேப்ல ஒரு மாத்திரை இருக்கும் பாருங்க, நம்ம அடிக்கடி இதை யூஸ் பண்ணுவோம். தொண்டை கரகரப்பு இந்த பச்சை மிளகாயில இருந்து அந்த மாத்திரையை தயாரிச்சு கொடுக்குறாங்க. அதை நம்ம சாப்பிடும்போது தொண்டை வலி முற்றிலுமா நமக்கு குறைஞ்சிடும். இந்த பச்சை மிளகாவை உணவில் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, என்டார்ஃபின் என்ற ஒரு ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல சுரக்கிறதுக்கு உதவி பண்ணுதுங்க. அந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, நம் குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. குடல் சுத்தமாக இல்லைன்னாவே நாம் வந்து ஹெல்த்தியாகவே இருக்க முடியாது. அதாவது வயிறு உபசமாக இருக்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பச்சை மிளகாய் அதுக்கு ஒரு நல்ல ரெமடியாக இருக்குது. அதாவது பச்சை மிளகாய் உணவில் சேர்க்க சேர்க்க அந்த குடல் வந்து சுத்தமாகி நல்ல லேசான ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குதுங்க. பச்சை மிளகாயில பல ஆன்டிபாக்டீரியாக்கள் இருக்கு, பல விட்டமின்கள்லாம் இருக்கு. இது நம்ம உடலுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த பச்சை மிளகாய்க்கு இருக்குங்க. நம்ம உணவில் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது இந்த கெட்ட கொழுப்புகள் கரைகிறதுக்கு இது நல்ல உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் நாம செடிக்கிட்ட வருவோம் வாங்க. இந்த செடி வந்து நிறைய பச்சை மிளகாய் வந்து ஒரு சில பேர் சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டுருந்தாங்க, எங்க வீட்டில் பச்சை மிளகாய் கொஞ்சமாக தான் காய்க்குது, நிறைய காய்க்கல அப்படின்னு சொன்னாங்க. பூச்சி தாக்குதலும் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், பூச்சி தாக்குதலும் இருக்கக்கூடாது, நமக்கு பச்சை மிளகாவும் நிறைய வரணும்னா என்ன பண்ணலாம், இது கூட ஊடு பயிரா சில பயிர்களை வச்சிங்கன்னா அந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அது என்னென்ன பச்சை மிளகாவும் நமக்கு நிறைய ஹீல்டு கொடுக்க ஆரம்பிக்குங்க. பூச்சி தாக்குதல் குறைஞ்சாலே பச்சை மிளகாய் நல்ல நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது என்னென்னா, இந்த பச்சை மிளகாய் கூட நம்ம என்ன ஊடு பயிராக வைக்கலாம்னா, கொத்தமல்லியை போடலாம், வெங்காயம் போடலாம். அதுக்கப்புறம் நிலக்கடலை கூட இந்த பச்சை மிளகாய் வச்சு விட்டிங்கன்னா நம்ம அந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்ல அதோட சத்துக்கள் ஏறி நல்ல நிறைய காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். எவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயம் பாருங்கள் பூச்சி தாக்குதலுக்கு. இதெல்லாம் கிராமத்தில் இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்ததுங்க. ஊடு பயிராக அதெல்லாம் நம்ம வச்சு விடலாம். ஒரு தொட்டியில் ஒரு பச்சை மிளகாய் வச்சவொடனே அது கூட நிலக்கடலை ஒரு விதையை போட்டு விட்டுடுங்க, இல்லைன்னா கொத்தமல்லி விதைகளை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். வெங்காயம் அது வச்சிங்கன்னா உண்மையாகவே நல்ல ரெமெடி கிடைக்கும். வெங்காயத்தோட காரத்தன்மை வந்து பூச்சிகள் வராமல் பாதுகாக்குங்க. இதெல்லாம் தான் நம்ம பச்சை மிளகாய் வந்து நிறைய ஹீல்டு கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு வழிங்க இது. இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நாம் வந்து பச்சை மிளகாய் செடியை வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய ஹீல்டு எடுக்கலாம். மாடி தோட்டத்தில் ஒரு 5 செடி வச்சாலே போதும், ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு நமக்கு நிறைய பச்சை மிளகாய் கிடைக்குங்க. இது நான் அனுபவபூர்வமாகவும் உணர்ந்திருக்கேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.